வாழுகின்ற மக்கள் வாழுகின்ற ஒரு பின்தங்கிய பிரதேசம். இவ்வாறான பிரதேசங்களில் இவ்வாறான மாணவர்களுக்கு இணைந்தகரங்கள் அமைப்பு தேடி வந்து உதவி செய்வது என்பது பெரியொரு வரப்பிரசாதம். அந்த வகையில் நீங்கள் ஒவ்வொருவரும் இதை மிக கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களிடம் அன்பாக கேட்பது உங்கள் மாணவர்களுடைய வருகை, உங்கள் பிள்ளைகளுடைய வருகை. மாலை நேர கிளாஸ் தானே, மேலதிக வகுப்பு தானே என்று போட்டு தயவு செய்து அலட்சியப்படுத்த வேண்டாம். உங்களுடைய வருகையை பொறுத்தும் உங்களுடைய நேர்த்தியான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை பொறுத்தும் இணைந்த கரங்கள் அமைப்பு உங்களோடு தொடர்ந்து இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இதில் நான் இல்லாமல் போகலாம், இங்குள்ள ஆசிரியர்கள் இடமாற்றம் சென்று போகலாம். நீங்கள் இந்த சமூகம் இவர்களை சரியாக பயன்படுத்துவீர்களாக இருந்தால், உங்களுடைய மாணவர்களை சரியாக வழிப்படுத்துவீர்களாக இருந்தால், நிச்சயமாக இணைந்த கரங்கள் அமைப்பு வறிய மாணவர்களுக்காக குறிப்பிட்ட ஒரு அமைப்பு. நிச்சயமாக அவர்கள் உங்களை கைவிட மாட்டார்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியோடு அவர்கள் பயணிப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இன்று வந்திருக்கின்றவர்களை பார்த்தால் இவர்களெல்லாம் உண்மையில் அரசு தொழில் செய்பவர்கள். ஒரு விடுமுறை நாள் இதுக்குள் நீங்கள் தொடங்குங்கள் சார் என்றது கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் பாடசாலை விடுமுறை, ஆனால் அவர்களுக்கு ஒரு வேலை நாள், அதையும் அவர்கள் பொருட்படுத்தாது இவ்வளவு தூரம் இருந்து நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு கொடுப்பனவோ அல்லது வேதனங்களோ இல்லை. வெறுமனே ஒரு தொண்டின் அடிப்படையில் எங்களுடைய மாணவர்களுடைய இந்த கல்வி செயற்பாடுகளை மேலோங்க செய்யணும், அவர்களை மேம்படுத்த வேணும். எங்களுடைய வறிய பின்தங்கிய பிரதேச மாணவர்களுடைய கல்வியை நாங்கள் தூக்கி நிறுத்த வேணும் என்பதற்காக பலர் அரும்பாடுபடுகின்றார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு எங்களை வழிநடத்துகின்றார்கள். ஆகவே நாங்கள் அனைவரும் இதை மிகச் சிறப்பாக மேற்கொள்ள வேணும். இவர்கள் இணைந்த கரங்கள் அமைப்பை பொறுத்தவரையில் பாடசாலையில் நடத்துவதில் மிகவும் அவதானத்துடன் இருக்கின்ற ஒரு அமைப்பாக நான் இதை பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் பாடசாலையில் தான் ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு, ஒரு பொறுப்பு செல்லக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பு, மாணவர்களுடைய பாதுகாப்பு, இவ்வாறு பல விடயங்களை கருத்தில் கொண்டு பாடசாலைக்குள்ளே இந்த மேலதிக வகுப்பை நடத்துமாறு நம்மிடம் கோரியிருந்தார்கள். அதற்கு அமைவாக நாங்கள் 5 நாட்களும், வார நாட்களில் வருகின்ற திங்கள் தொடக்கம் வெள்ளி வரையான 5 நாட்களும் ஒவ்வொரு நாளும் 2 மணி தொடக்கம் பின்னேரம் 4-5 மணி வரையும் இந்த வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறும். பிரதானமான 5 பாடங்களுக்கு இந்த செயற்திட்டம் நடைபெறும். ஆகவே இந்த மாணவர்களுடைய